எல்லாம் செயல்கூடும் எண்ண ஆணை அம்பலத்தை எல்லாம் வல்லான் தனையே ஏத்து. ஏப்ரல் 10ஆம் தேதியிலேருந்து தமிழகம் முழுவதும் மழை பெய்ய வேண்டும் அப்படின்னு நாம் தினமும் பிரார்த்தனை செய்து வருகின்றோம். யாரிடம் செய்து வருகின்றோம்? சமரச சுத்த சன்மார்க்கத்தின் வழிகாட்டியாகவும் தலைவராகவும் விளங்குகின்ற அருட்பெருஞ்சோதி ஆண்டவரிடம் நாம் தினமும் பிரார்த்தனை செய்து வருகின்றோம். எதற்காக இந்த பிரார்த்தனை? தமிழ்நாடு முழுவதும் தற்போது கோடை காலத்திலே வெயிலின் கொடுமையும் தாக்கமும் அதிகமாக இருப்பதால் தண்ணீர் தட்டுப்பாடு நிலவும் அபாயமும் மற்றும் விவசாயத்திற்கு தேவையான நீர் கிடைக்கவும் தமிழகம் முழுவதும் உடனடியாக அனைத்து மாவட்டங்களிலும் உடனடியாக மழை பெய்ய அருட்பெருஞ்சோதி ஆண்டவரிடம் நாம் இன்றைக்கி பிரார்த்தனை செய்ய போகிறோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா 21வது நாளை நெருங்கி இருக்கிறது. பிரார்த்தனை நாள் பார்த்திங்கன்னா 21வது நாள். சரிங்களா? இப்போ நாம் பிரார்த்தனையை ஆரம்பிப்போம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி எம்முடைய அற்புதமான ஆண்டவரே, கருணையுள்ள எம் தேவரே, எம்முடைய ஐயா, எம்முடைய அரசே, அன்பெனும் குடில் புகும் அரசே, சிற்சபையின் நாயகரே, சிற்சபையின் குருவே, கொல்லா நெறிய குருவிருள் நெறி என்பதை உலகுக்கு உணர்த்தும் விதமாக எம்முடைய அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே, அற்புதம் செய்ய இருக்கின்றவரே, எம்முடைய தேவரீர், கருணையுடன் தமிழ்நாடு முழுவதும் உள்ள 38 மாவட்டங்களிலும் உடனடியாக மழையை பொழிய செய்து மக்களின் தண்ணீர் பிரச்சனையை தீர்த்து வைக்க முடியும். எம்முடைய ஆண்டவரே, உம்மிடம் கருணையுடன் விண்ணப்பிக்கின்றோம் ஐயா. கருணை காட்டிட வேண்டும் ஐயா. எம் ஐயா, அன்புடன் உம்மிடம் இந்த சிறியவன் வேண்டுகோள் வைக்கின்றேன் ஐயா. கருணையுடன் வயதான முதியவர்கள் மற்றும் சிறிய குழந்தைகள் இந்த வெயிலின் கொடுமை தாங்க முடியாமல் மிகவும் அல்லல் படுகின்றனர் ஐயா. எம்முடைய ஐயா, கருணை காட்டிட வேண்டும் ஐயா. தயவு கூர்ந்து மூதாட்டிகள் மற்றும் பெரியவர்கள் மிகவும் அவஸ்தைப்படுகின்றன ஐயா. வெயிலின் கொடுமை தாங்க முடியாமல் மிகவும் அவஸ்தைப்படுகின்றன ஐயா. மேலும் இந்த வெயில் காலத்திலே தண்ணீர் பஞ்சம் நிலவும் அபாயம் உள்ளதால் உடனடியாக தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் தமிழ்நாடு முழுவதும் உள்ள 38 மாவட்டங்களிலும் உடனடியாக மழையை பொழிய செய்து மக்களின் தண்ணீர் பிரச்சனையை உடனடியாக தீர்த்து மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியுடன் வாழ கருணை காட்டிட வேண்டும் ஐயா. நன்றி ஐயா.